என் கையில் இருக்கிற IQ Neo 10R இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு நவம்பர் 28ஆம் தேதி தான் Origin OS 6 அண்ட் ஆண்ட்ராய்டு 16க்கான அப்டேட், அதாவது ட்ரையல் வெர்ஷன் கிடச்சிது. ஸோ அந்த அப்டேட்டுக்கு அப்புறம் 10 நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக திரும்ப ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கிடைச்ச அப்டேட் நான் ஜென்ரலாக சிஸ்டம் அப்டேட்டை செக் பண்ணும்போது எனக்கு அதிலே கிடச்சிருச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா PD 2352BF அண்ட் EXA 16.1.10.5 அப்படின்னு இருக்குது. இந்த அப்டேட் டீட்டெயில்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் ஆப்டிமைசேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஃபிக்ஸ்டு சம் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க, லைக் ஸ்க்ரீன் ஃப்ளிக்கரிங் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 468 MB அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் நான் கொடுத்துட்டேன். ஒருவேளை ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அப்டேட் கிடச்சிருக்கா இல்லை எல்லாருக்கும் கிடச்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அப்டேட்டோட சைஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்டேட்டை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் யாராவது இந்த பர்டிகுலர் அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேமரா ரிவ்யூ இல்லை ஃபுல் ரிவ்யூ போடலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ Origin OS 6க்கு அப்புறம் வர்ற ஃபஸ்ட் அப்டேட் இது. ஸோ ஏற்கனவே கொடுத்த Origin OS 6 அப்டேட்டு கொடுத்த ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தா பேட்டரி பேக்கப்லாம் நல்லா தான் இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் இப்போ கொடுத்துருக்கிற ஒரு சின்ன ஸ்மாலர் அப்டேட்டு எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணால் தான் தெரியும். நீங்கள் யாராவது இந்த அப்டேட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக இது கேமிங் மொபைல், பட் நான் கேம் ப்ளே பண்ண மாட்டேன். ஸோ வீடியோ கேமரா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது எனக்கு பேட்டரி ட்ரைனிங் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஹெவி கேமரா இருந்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கா, அதில் ஏதாவது சம் லேக் இஷ்யூ ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாலிடாக எனக்கு 1 டே பேட்டரி லைஃப் கிடச்சிடுது. 1 டேக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் டே தான் நான் பேட்டரி திரும்ப ரீசார்ஜ் பண்ணுறேன். ஸோ கேமரா யூஸ் பண்ண வரைக்கும் கேமரா அவுட்புட்லாம் நல்லா தான் இருக்குது ஆஃப்டர் Origin OS 6 அப்டேட்டு. ஸோ கேமராவில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ரொம்ப நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. ஃபோக்கஸிங் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. என்ன ஒன்று டைனமிக் ரேஞ்ச் மட்டும் ஸ்லைட்லி அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஃபோக்கஸிங்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் இமேஜ் குவாலிட்டிலாம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஸோ செல்ஃபி கேமரா தான் எனக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. செல்ஃபி கேமராவை கம்பேர் பண்ணும்போது ரியர் கேமரா பார்த்திங்கன்னா மச் பெட்டராக இருக்குது. ஸோ ரியர் கேமராவில் நமக்கு அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா சன் கிளாஸ் ரொம்பவே சூப்பராக கவர் ஆகுது. அதே மாதிரி அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக தான் காட்டும் ஃபேஸ் எல்லாமே. ஸோ என்ன தான் நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் அது எல்லாமே ஷைனிங் பண்ணிவிடும். பட் செல்ஃபி கேமரா எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அதோடைய போர்ட்ரேட் எஃபெக்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. சம்டைம்ஸ் லென்ஸை க்ளீன் பண்ண சொல்லுது. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு ரியர் கேமராவோடைய அவுட்புட்டு ரொம்பவே பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.